கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் சோதரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 14 மற்றும் 15 வசனங்கள். சங்கீதம் 105 வசனம் 14 மற்றும் 15. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். வசனம் 14 முதற்பகுதி. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சொற்பமாகவும் பரதேசிகளுமாய் இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய அபரிமிதமான வளர்ச்சி, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து கடந்த 2 தினங்களாக நாம் சிந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பெரிதான இந்த வழிநடத்தலின்படி அவர்களை குறித்தே நாம் சிந்திக்க போகிறோம். குறிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் இன்னும் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர்கள் மீது கடவுள் அக்கறை நிறைந்தவராக இருந்தார் என்பதை இங்கே இன்னும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. வசனம் 14 முதற்பகுதி இப்படி சொல்லுகிறது, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல். உண்மையாகவே இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது கடவுள் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கின்றார், எவ்வளவு கண்ணும் கருத்துமாக ஆண்டவர் பாதுகாக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற அந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒருவேளை அதனுடைய ஆழமான அதனுடைய அர்த்தம் கடவுள் அதிலே இருந்து நமக்கு என்ன சொல்லி தருகின்றார், நாம் யாராக கடவுளுடைய பார்வையில் நாம் இருக்கின்றோம் என்பதை அநேக நேரத்தில் நாம் புரிந்து கொள்வது இல்லை. பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், கடவுள் நம்மை தனக்கு ஒரு அடிமைகளாக வைத்திருக்கொண்டு நீ எந்த நேரத்திலும் என்னை தேடி வர வேண்டும், எனக்கு நீர் எதையெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை என்றெல்லாம் பல காரியங்கள் கடவுள் நம்மை பார்த்து அநேக டிமாண்ட்ஸ் வைக்கிறதை போல நாம் நினைக்கின்றோம். ஐயோ, காலையிலே நான் இதை செய்யவில்லை, ஆகையினால் என் ஆண்டவர் கோபித்து கொள்வாரோ, அதை செய்யவில்லை, ஆண்டவர் கோபித்து கொள்ள நான் ஹிந்துவாக இருக்கும் பொழுது என் குடும்பத்தில் அடிக்கடி சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். என்ன வார்த்தை என்றால், என் குல தெய்வம் நான் இந்த காரியத்தை செய்யாவிட்டால் அது தெய்வ குற்றமாகிவிடும், ஆண்டவர் கடவுள் நம் மீது கோபப்படுவார், ஆகவே அது தெய்வத்திற்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்துவிட வேண்டும் என்று என் குடும்பத்தில் அடிக்கடி பேசுகிறதை நான் கேட்டிருக்கின்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவர் இதை நீ செய்தாயா, அதை செய்தாயா, இதை நீ செய்ய தவறினதினாலே இதோ பார், உடனே நான் உனக்கு ஒரு தண்டனையை அனுப்புகின்றேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். காரணம் என்ன? அவ்வளவாய் கடவுள் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று அல்லது நம்மீது அவ்வளவு வைராக்கியம் நிறைந்தவராக இருக்கிறபடியினால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை ஒடுக்கும்படிக்கு ஒருவருக்கும் கடவுள் என்ன செய்யவில்லையாம், இடம் கொடுக்கவே இல்லை. உண்மையாகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட உடனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் அவ்வளவாய் கூர்ந்து பாதுகாக்கின்றார். அவர்களுக்கு ஒரு சின்ன குறை கூட வந்துவிடக்கூடாது என்பதில்
அத்தனை அக்கறை நிறைந்த கடவுள் இஸ்ரவேல் மக்கள். அதற்காகத்தான் கடந்த 2 நாட்களாக நான் அவருடைய நிலையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தேன். அவர்கள் 70 பேராகிய பேராக இருந்தார்கள். அவர்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், அவர்கள் பரதேசிகளாக இருந்தார்கள். ஆனால் அந்த பரதேசிகளாக இன்னும் மிகவும் எண்ணிக்கையிலே அவர்கள் மிகவும் குறைவுபட்டவர்களாக இருந்த பொழுதிலும் கூட கடவுள் அவர்களை யாராயிலும் ஒடுக்கும்படி, அவர்களை சின்னாபின்னமாக்கும்படி, அவர்களை நசுக்கும்படி, அவர்களுக்கு தீங்கை உண்டாக்கும்படி ஒருவருக்கும் கடவுள் இடம் கொடுக்கவே இல்லை. ஒருவருக்கும் கடவுள் இடம் கொடுக்கவில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பத்திரமாக கடவுள் அவர்களை பாதுகாத்து அவர்கள் வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்ய தீர்மானித்திருந்தாரோ அதை அப்படியே செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறிய கூட்டத்திற்காக கடவுள் ராஜாக்களை கடிந்து கொண்டார் என்று அடுத்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அத்தனை அருமையான ஆண்டவராக உலகம் ஒருவேளை அதை இஸ்ரவேல் மக்களை பார்த்து எள்ளி நகையாடி இருக்கலாம். ஏன் எகிப்தின் மக்கள் கூட மிகவும் அற்பமாக அவர்களை நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவர்கள் மீது அவ்வளவு வைராக்கியம் நிறைந்தவராக இருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் பாதுகாத்து கொண்டு வருகின்றார். ஆகவே தான் கடவுள் சொன்னார், உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாயிருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? நம்மை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் அவர் இடம் கொடுப்பதில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், மனிதர்களை பார்த்து கலங்க வேண்டாம், மனிதர்களை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். இவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், இவர்கள் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பதாக நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். நாம் அவர்களை இடத்தில் என்ன காரியத்தை நான் எதிர்பார்க்க முடியும்? என் நீதியை அவர்களுக்கு முன்பதாக நான் வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு முன்பாய் நின்று போராடுவதற்கு எனக்கு பலனே இல்லை என்ற நிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். வேண்டுமென்றே உங்களை வஞ்சி மக்கள், வேண்டுமென்றே உங்களிடத்திலே இருந்து உங்களுக்குரியதை அபகரித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், உங்களுக்கான காரியத்தை நியாயமாக செய்யாமல் உங்களை வஞ்சிக்க நினைக்கிறவர்கள், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட மக்களிடத்திலே இருந்து நீங்கள் அதிகமாய் கண்ணீரோடு கூட கடந்து வருகின்ற மக்களாக இருக்கலாம். அவர்கள் மூலமாய் அதிகமாய் நீங்கள் இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய கடவுள் யார் என்றால் அவர்கள் ஒடுக்கும்படி ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார், ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். நம்முடைய கடவுள் நமக்காக செய்கின்ற ஆண்டவர். செங்கடலை அவர்கள் கடக்கும் பொழுது என்ன நடந்தது நமக்கு தெரியும் அல்லவா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதோ நான் அவர்களை பிடித்து அழித்து விடுவேன் என்று சொல்லி ஓடி வந்த அந்த எகிப்தியர்கள் அனைவரும் அந்த தண்ணீரிலே மாண்டு போனார்கள். ஆனால் இந்த எளிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அதே கடலில் வெட்டாந்தரையில் நடந்து வந்தார்கள். அவர்கள் ஒடுக்கப்படும்படி ஒருவரையும் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. அத்தனை வைராக்கியம் நிறைந்த கடவுள் இன்றைக்கு நம்மையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே கலங்க வேண்டாம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அவர்கள் பொருளாவார்கள். இவன் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவன் இருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் அங்கேதானே கடவுள் உங்களை ஊன்ற கட்டுகிறவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள், ஆண்டவரை நோக்கி துதியுங்கள், அற்புதங்களை நீங்கள் காண முடியும். கடவுள் தாமே அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.